எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் பணம் கதை. நிதி உலகின் சிக்கலான விஷயங்களையும் மறைக்கப்பட்ட ரகசியங்களையும் உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறது தான் எங்க நோக்கம். இன்னைக்கு பங்குச்சந்தையோட நிழல் உலகமான டார்க் பூல்ஸ் பத்தி ஆழமா பார்க்க போறோம். இப்போ நீங்க உங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே ஒரு ஸ்டாக் பிரைஸ், அதுதான் முழு உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சந்தையோட உண்மையான மனநிலையா அது காட்டுதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. ஆனா உலகத்துல நடக்கிற மொத்த ஸ்டாக் ட்ரேடிங்ல கிட்டத்தட்ட 40%, ஆமா 40% யாருக்குமே தெரியாம ரகசியமா நடக்குது. ஷாக்கிங்கா இருக்கல? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம பாக்குற இந்த மார்க்கெட்டுக்கு அடியில யாரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு ரகசிய சந்தை இயங்கிட்டு இருக்கு. நிஜமான ஆட்டமே அங்கதான் நடக்குது. இந்த ஸ்லைட பாருங்க. இது ஒரு ஐஸ்பர்க். சரியான உதாரணம் இதுக்கு. நாம பாக்குற NSE, BSE, NYSE மாதிரி பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் அந்த பனிப்பாறையோட நுனி மட்டும்தான். ஆனா அந்த கடலுக்கடியில மூழ்கியிருக்க ஒரு பெரிய பகுதி, அதுதான் டார்க் பூல்ஸ். அசலான விளையாட்டு அங்கதான் இருக்கு. சரி, இன்னைக்கு நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, இந்த கண்ணுக்கு தெரியாத மார்க்கெட்னா என்ன, பில்லியனர்ஸ் ஏன் இங்க ரகசியமா ட்ரேட் பண்றாங்க, இந்த கோஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்குள்ள என்னதான் நடக்குது, இந்த கேம் உண்மையிலே ஒரு தரப்பட்சமானதா, அந்த பெரிய திமிங்கலங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, கடைசியா நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்ன, எல்லாத்தையும் பார்க்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன், எதுக்காக இந்த கோடீஸ்வரர்கள் எல்லாம் இந்த ரகசிய சந்தைக்கு போகணும்? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு முதல்ல பாப்போம். இது பில்லியனர்ஸ் டைலமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய இன்வெஸ்டர் 1 கோடி ஷேரை பொது மார்க்கெட்ல விற்க வர்றாரு வச்சுப்போம். அவர் அந்த ஆர்டரை போட்ட உடனே அவ்வளோ பெரிய செல்லிங் பிரஷரை பார்த்துட்டு மத்த எல்லாரும் விற்க ஆரம்பிச்சுடுவாங்க. அவர் வித்து முடிக்கிறதுக்குள்ள அந்த ஷேரோட விலை அதல பாதாளத்துக்கு போயிடும். இதுக்கு பேரு தான் பிரைஸ் இம்பாக்ட். இந்த ஸ்லைட பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ ஒரு பெரிய திமிங்கலம் ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சா என்ன ஆகும்? தண்ணி எல்லாம் வெளியே சிதறி பூல்ல ஒரே கலைபரம் ஆயிடும் இல்லையா? அதுதான் பப்ளிக் மார்க்கெட். ஆனா அதே திமிங்கலம் ஒரு பெரிய ஆழ்கடல்ல அமைதியா உள்ள போனா யாருக்கும் தெரியாது, எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த ஆழ்கடல் தான் டார்க் பூல். விலை அப்படியே ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, இப்போ பில்லியனர்ஸ் ஏன் இதை யூஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சிருச்சு. சரி, இந்த கோஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்குள்ள நிஜமாவே என்னதான் நடக்குது, யார் இதெல்லாம் நடத்துறா? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, டார்க் பூல்ஸ் அப்படிங்கிறது பிரைவேட் எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ், அதாவது ATSன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இங்க நடக்கிற ட்ரேடோட விலை என்ன, எவ்வளவு வால்யூம்ல நடக்குதுங்கிற எந்த தகவலும் அந்த ட்ரேட் முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதேதோ நம்ம கற்பனையில சொல்ற விஷயம் இல்ல. நிஜமாவே உலகத்தோட மிகப்பெரிய பேங்க்ஸ், கோல்ட்மன் சாக்ஸ் அவங்களோட சிக்மா எக்ஸ், JP மார்கன் சேஸ், கிரெடிட் ஸ்விஸோட கிராஸ் ஃபைண்டர், இவங்க தான் இந்த டார்க் பூல்ஸ் நடத்துறாங்க. அவங்களோட பெரிய பெரிய கிளையண்ட்ஸ்க்காகவே இதை பிரத்யேகமா உருவாக்கியிருக்காங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரும். இந்த கேம் நேர்மையானதா? சரி, இதெல்லாம் நடக்குது, ஓகே. இதனால உங்கள மாதிரி என்ன மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பாதிப்பு? இதனால என்ன உருவாகுதுன்னா இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி, அதாவது தகவல் சமநிலையற்ற தன்மை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு நியூஸ் வரதுக்கு முன்னாடியே அந்த நியூஸை வச்சு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ட்ரேட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அவங்க லாபம் பார்த்த பிறகு மிச்சம் மீதி தகவல் தான் பப்ளிக் மார்க்கெட்டுக்கே வரும். இந்த கோட்டை பாருங்க. அவங்களுக்கு கிடைக்கிறது இன்ஸ்டிடியூஷனல் பிரைஸ், உங்களுக்கு கிடைக்கிறது ரீட்டைல் லெஃப்ட் ஓவர்ஸ். அதாவது அவங்க மொத்தமா வாங்கி முடிச்ச பிறகு மிச்சம் இருக்கிறது தான் நமக்கு. இந்த விளையாட்டு ஒரு தலைப்பட்சமா இருக்குன்னு நீங்களும் ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40% ட்ரேடிங் மறைவா நடக்கும்போது நாம டிவிலையும் ஆப்லையும் பார்க்குற அந்த ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட் என்ன? அது வெறும் ஒரு பொம்மை தான். நிஜமான விலை, நிஜமான டிமாண்ட் அண்ட் சப்ளை எல்லாமே அந்த நிழலுக்குள்ள தீர்மானிக்கப்படுது. நாம பார்க்கறதெல்லாம் அதோட ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி பிரைவேட் ட்ரேடிங் இருக்கலாமா, இல்ல எல்லா ட்ரேடும் சட்டப்படி பப்ளிக்கா வெளிப்படையாதான் நடக்கணும்னு சொல்றீங்களா? உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல பப்ளிக் இல்லனா பிரைவேட் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம கம்யூனிட்டி என்ன நினைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். இந்த கண்ணுக்கு தெரியாத பெரிய திமிங்கலங்களோட மூவ்மெண்ட்ஸை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில டூல்ஸ் இருக்கு, வாங்க பார்க்கலாம். 3 சிம்பிள் ரூல்ஸ் தான். நம்பர் 1, வால்யூம் ஸ்பைக்ஸ் பாருங்க. அதாவது ஒரு ஸ்டாக்கோட விலை பெருசா மாறவே மாறாது, ஆனா திடீர்னு பயங்கரமா வால்யூம் மட்டும் ஏறும். அப்படின்னா ஒரு டார்க் பூல் ட்ரேட் இப்பதான் கணக்குக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். 2வது, ஸ்மார்ட் மணியை ஃபாலோ பண்ணுங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க பணத்தை போடுறாங்கன்னு ட்ராக் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு, அதை பயன்படுத்துங்க. 3வது, கேப்ஸை துரத்தாதீங்க.
காலையில மார்க்கெட் ஓபன் ஆனதும் திடீர்னு விலை பயங்கரமா ஏறினாலோ இறங்குனாலும் அது பெரும்பாலும் ஒரு டார்க் பூல் ஆர்டர் செட்டில் ஆனதோட விளைவா இருக்கலாம். இந்த மார்க்கெட்ல தப்பிக்கணும்னா இந்த பெரிய பிளேயர்ஸை ட்ராக் பண்றது தான் உங்களுக்கான ஒரே சேஃப்டி நெட். இது மாதிரி இன்னும் நிறைய இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இந்த பகுதியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ நீங்க கத்துக்கிட்ட இந்த விஷயத்த வச்சு உங்க ஃபைனான்ஷியல் பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நீங்க வெற்றிகரமா ஃபேஸ் 2 முடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இத புரிஞ்சுக்கிட்ட உலகத்துல இருக்கிற டாப் 1% ஃபினான்ஷியல் மைண்ட்ஸ்ல நீங்களும் இப்போ ஒருத்தர். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த சிஸ்டத்தை பாக்குறது மட்டும் பத்தாது. நாளையிலிருந்து நாம ஃபேஸ் 3க்குள்ள நுழையிறோம். அதோட டாபிக் ஹவு டு எக்ஸிட் திஸ் சிமுலேஷன், அதாவது இந்த மாயிலிருந்து எப்படி வெளியேறுவது. நம்ம அடுத்த அத்தியாயம் நாள் 21 அல்காரிதமிக் வெல்த். இந்த சிஸ்டத்தை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்தி நமக்கான ஒரு சொந்த நிதி கோட்டையை கட்டுறதுன்னு பார்க்க போறோம். சோ அதை மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இந்த மாயையிலிருந்து வெளியேற தயாராகுங்கள். அடுத்த பகுதியில் சந்திப்போம்.